ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக செய்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ரொம்பவே கிறிஸ்பியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நான் 5 உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கிட்டேன். உருளைக்கிழங்கு வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு என்றைக்குமே ரவுண்டாக இருக்கிற உருளைக்கிழங்கு வந்து எடுத்துக்கிடாதீங்க. ஓரளவுக்கு நீட்டமாக இருக்கிற உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற உருளைக்கிழங்காக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து ஓரளவுக்கு நீட்டமாக உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் எடுத்திருக்க உருளைக்கிழங்கோட வெயிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 420 கிராம்லேருந்து ஒரு 470 கிராம் இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் முதல்ல வந்து நம்ம தோல் எல்லாத்தையும் உரிச்சிடலாம். உரிக்கிற நேரத்திலே பக்கத்தில் வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம உரிச்சக்கப்புறமா உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து தோலை சீவனக்கு அப்புறமே உடனே அந்த உருளைக்கிழங்கு வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டுடலாம். இதே மாதிரி 5 உருளைக்கிழங்கையும் வந்து தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு அந்த 5 உருளைக்கிழங்கையும் தண்ணிக்குள்ளே வந்து போட்டுட்டேன். தோல் எல்லாத்தையும் உரிச்சக்கப்புறமா தண்ணிக்குள்ளே உருளைக்கிழங்கு வந்து போட்டக்கப்புறமா திரும்ப தண்ணிக்குள்ளே போட்ட உருளைக்கிழங்கை எடுத்து அதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்பில் வந்து ரொம்பவே சூப்பராக கிடச்சிரும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு திக்னஸில் வந்து இருந்ததுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே உள்ள சாஃப்ட்டாகவும் வெளியே வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஹைட் மட்டும் வந்து டிஃபர் ஆகும். சில இது வந்து ஹைட் வந்து ஷார்ட்டாக வந்து கிடைக்கும், உங்களுக்கு கரெக்டான ஹைட்டில் வந்து கிடைக்காது. அந்த மாதிரி ஹைட்டில் வேணும்னா நீங்கள் இந்த உருளைக்கிழங்கோட 2 கார்னர்ஸையும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உள்ளே கட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஹைட் எல்லாமே பேரலாக கரெக்டாக வந்து கிடைக்கும். நம்ம வீட்டில் செய்கிறனால அதை வந்து ரொம்ப ஒன்றும் பார்க்க வேண்டாம். நம்மளுக்கு திக்னஸ் தான் ரொம்பவே முக்கியமானது. நம்ம வந்து ரொம்ப மெல்லுசாக வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப மொறுன்னு ஆயிரும். ஓரளவுக்கு திக்னஸாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணால் தான் நம்மளுக்கு உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும். அதனால் அதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு திக்னஸாகவே எல்லா உருளைக்கிழங்கையும் நீங்கள் வந்து நல்லா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை கட் பண்ண உடனே மறக்காமல் அதை வந்து திரும்பியும் தண்ணிக்குள்ளே வந்து போட்டுருங்க. இல்லைனா உங்களுக்கு கலர் வந்து மாறிடும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் வந்து விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் ப்ராசஸுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டக்கப்புறமா நம்ம ஒரு சட்டியில் வந்து வெந்நி தண்ணி வந்து நல்லா வந்து சுட வைக்கணும். நல்ல தண்ணியில் வந்து வெந்நி தண்ணி வந்து உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு நல்லா வந்து சுட வச்சுக்கோங்க வெந்நி தண்ணி. அந்த வெந்நி தண்ணி வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து அந்த வெந்நி தண்ணி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த வெந்நி தண்ணியில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். வெந்நி தண்ணியில் சேர்க்கும் போது அந்த உருளைக்கிழங்கு தண்ணி எல்லாத்தையும் நல்லா வந்து வடிகட்டிட்டு வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் சேருங்க. தண்ணியோட வந்து சேர்த்துடாதீங்க. வெறும் உருளைக்கிழங்கு வந்து இந்த வெந்நி தண்ணியில் சேர்த்து நல்லா வந்து இந்த உருளைக்கிழங்கை வந்து இந்த வெந்நி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நம்ம செய்யும் போது இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு 1/4% வந்து நம்மளுக்கு வந்து வெந்துடும். ஒரு 15%லேருந்து ஒரு 20% வெந்துடும். அதே நேரத்தில் உப்பும் இதில் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து நம்மளுக்கு இறங்கிரும். உருளைக்கிழங்கு வந்து வெந்நி தண்ணியில் போட்டு அதை வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ஓரளவுக்கு வந்து உப்பு இறங்கியிருக்கும். அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு வந்து 15%லேருந்து ஒரு 20% ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நம்ம ஊற்றிக்கிடலாம். நான் வந்து கடலெண்ணெய் தான் வந்து ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினக்கப்புறமா நம்ம வந்து வெந்நி தண்ணியில் போட்ட உருளைக்கிழங்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நம்ம எப்படி சேர்க்கணும்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம அந்த வெந்நி தண்ணியில் போட்ட உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்ல தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு கிளாத்லேயோ இல்லை பேப்பர் டிஷ்யூலேயோ நம்ம வந்து அதை வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துடணும். தண்ணி வந்து நம்மளுக்கு சுத்தமாக வந்து இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை பண்ணி எடுத்தக்கப்புறமா தான் நம்ம வந்து ஆயிலில் வந்து இதை வந்து சேர்க்கணும். ஆயிலில் சேர்க்கும் போதும் நம்மளுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யும் போது 2 ஃப்ரை பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது நம்ம வந்து ஆயிலை வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது வெளியே உள்ள லேயரை வந்து நம்ம மொறுன்னு ஆக்க போகிறது இல்லை. இந்த ஃப்ரையில் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள அந்த உருளைக்கிழங்கு வந்து வேக வைப்போம். அந்த வேக வைக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணுறோம். அதனால் ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷத்துக்கு இது ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம்னா நம்மளுக்கு வெளியே வந்து மொறுன்னு ஆகாது. ஆனால் உள்ளே வந்து நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு 70% நல்லா வந்து உருளைக்கிழங்கு வெந்துடும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சு அது வந்து வடிகட்டி வச்ச அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து ஆயிலில் வந்து லோ ஃப்ளேம்லேயே நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா உருளைக்கிழங்கையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் இதை வந்து ஓரளவுக்கு பிச்சு பார்த்தாலே தெரியும். ஓரளவுக்கு அது வந்து 70%லேருந்து 80% நல்லா வந்து வெந்திருக்கும். உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஆனால் வெளியே வந்து நம்மளுக்கு வந்து மொறுன்னு இருக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரையோட ப்ரொசீஜர். இதே லெவலில் தான் கடையில் வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம கடையில் போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்னு சொல்லும் போது இந்த லெவலில் வந்து அவங்க எப்போவுமே வச்சுருப்பாங்க ஸ்டோர் பண்ணி. இந்த லெவலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் பண்ணுறது வந்து 2வது ஃப்ரை. இந்த ஃப்ரை வந்து நம்ம கடையில் கேட்டோன்னே இந்த ஃப்ரை தான் உடனே நம்மளுக்கு வந்து பண்ணி தருவாங்க. முதல்ல ஃப்ரை பண்ணோம்ல அது வரைக்கும் அவங்க வந்து கடையில் எப்போவுமே ரெடி பண்ணி
வச்சுருவாங்க. அதை வந்து நம்ம 1 வாரத்துக்கு கூட நம்ம வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் பண்ணுறது 2வது ஃப்ரை. இந்த ஃப்ரை வந்து ஹை ஃப்ளேமில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த ஃப்ரை பண்ணும்போது 1 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இதை வந்து ஆயிலேருந்து எடுத்துடணும். அந்தளவுக்கு நம்மளுக்கு ஸ்டவ்வில் வந்து ஆயில் வந்து சூடாக இருக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது உள்ளே வந்து ஓரளவுக்கு வெந்துடும். ஆனால் வெளியே வந்து நல்ல மொறு மொறுன்னு ஆயிரும். இப்போ நம்ம வெளியே வந்து மொறு மொறுன்னு ஆக்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். இது வந்து 2வது ஃப்ரை. இதை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நீங்கள் வந்து ஆயில் வந்து எடுத்துடலாம். இந்த லெவலில் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே வந்து நல்ல உருளைக்கிழங்கு வெந்திருக்கும். அதே நேரத்தில் வெளியே வந்து நல்ல மொறு மொறுன்னு ஆயிரும். கரெக்டாக இதே மாதிரி ப்ராசஸில் தான் நீங்கள் வந்து 2 ஃப்ரையும் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வந்து பண்ணணும். ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம். 2வது ஃப்ரை பண்ணும்போது ஹை ஃப்ளேமில் வந்து நீங்கள் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பண்ணணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தக்கப்புறமா ஆயிலிருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா வெந்துடும். அதே நேரத்தில் வெளியே வந்து கிறிஸ்பியாக வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி முடிச்சக்கப்புறமா ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சக்கப்புறமா நம்ம அதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராகவும் கம்ப்ளீட்டாகவும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நான் எவ்வளோ உப்பு சேர்க்குறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப சேர்த்துட்டோன்னா ரொம்ப வந்து உப்பாயிரும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வந்து உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் ஓரளவுக்கு சால்ட்டியாகவும் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். நன்றி.